السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவர்களை பாராட்டி அவர்களின் புகழை எடுத்துரைக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாஅத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிந்தார். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் என்று அல்லாஹ் அறிமுகம் செய்கிற பொழுது, மூமின்களே, இஸ்லாமியர்களே, நபி அவர்கள் உங்களுக்கு தலைவர், நபி அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரி, நபி அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வந்த முஅல்லிம், உஸ்தாத் என்றெல்லாம் வேறு வேறு முறைகளிலே பல இடங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும், ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நபியு, நபி அவர்கள், அவுலா பில் முஃமினீன, மூமின்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய நஃப்ஸை விட. நஃப்ஸ்னா உயிர் என்று பொருள். அவர்கள் உயிரை விட நபி அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அவுலா என்ற வார்த்தை அன்பர்களே, அக்ரப், மிக நெருக்கமாக இருப்பதை குறிக்கிற வார்த்தை. அப்ப அன்பர்களே, நபி அவர்களை நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவு ரசூலுல்லாஹ்வுடைய ஃபைசான் நமக்கு கிடைக்கும். தூரமா வச்சிருந்தா ஃபைசான் கிடைக்காது. இந்த ஃபேன் ஓடுது, இதை கொண்டு போய் 4 தெரு தள்ளி அந்தான வச்சுட்டா இங்க காத்து வருமா? வராது. எவ்வளவு நமக்கு நெருக்கமா இருக்குதோ அந்த அளவு காத்து வரும். இப்ப நாம என்ன பண்ணிட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் எத்தனையோ 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கும் அவளுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால், நீ ஃபைசானே ரசூலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. துஆ தானே கிடைக்கும். நீ 4 தெரு தள்ளி ஃபேன் வச்சா எந்த காத்து வருமோ அப்படிதான் வரும். இங்க முன்னாடி எவ்வளவு பேர் ஃபேன் வச்சிருக்காங்க, இங்க காத்து அடிக்குது. எந்த அளவு நெருக்கமா போறையோ அந்த அளவு காத்து வரும். நீ ஃபேன் கிட்டையே போய் உட்கார்ந்துக்கோ, காத்து அப்படியே உன்னை தள்ளும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ மதீனா ஷரீஃபிலே கொண்டு போய் உட்கார வச்சாங்க. நீங்க ரொம்ப பேர் நாம செய்யக்கூடிய தப்பு என்ன, ரசூலுல்லாஹ் எங்கப்பா இருக்கிறாங்க? மண்ணிலே. அல்லாஹ் எங்கப்பா? அல்லாஹ் விண்ணிலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபர் நோண்டி உள்ள வச்சுட்டாங்க, அதோட முடிஞ்சிச்சு. நமக்கும் பெருமானாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கியாமத் நாள்ல ஷஃபாஅத் செய்வார்கள்.
இதுதான் நமக்கும் ரசூலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எங்கப்பா? அல்லாஹ் விண்ணிலே இருக்கிறான். 7 வானத்துக்கு மேலே அல்லாஹ்வுடைய அர்ஷ், அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷிலே அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா கொண்டு போய் மேல வச்சாச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் கீழே வச்சாச்சு. முடிஞ்சா இங்க வாத்துறது யாரு? நாமனும் கூட ஷைத்தானும் வாத்துறோம். அதை ஒத்துக்கிறாங்க. ஏன்? ஷைத்தான் எங்க பார்க்கிறான்? ஷைத்தான் எண்ணிலேன்னு சொல்றான். அல்லாஹ் எங்கே? பதில் என்னங்க? விண்ணிலே. ரசூல் எங்கே? என்ன பதில்? மண்ணிலே. ஷைத்தான் எங்கப்பா? ஷைத்தான் எண்ணிலே. என்ன ஹதீஸ்ல வருது இல்லையா? அஷைத்தான் எஜ்ரி மினல் ஆதமி மஜ்ரத் தமி, எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி. ஷைத்தான் ஆகிறவன் மனிதனுக்கு ரத்தம் நாளம் ஓடும் இடங்கள் எல்லாம் ஓடுகிறான். அப்ப நம்முடைய ரொம்ப பேருடைய அக்கீதா எப்படி இருக்குங்க? என் ரத்த நாளம் ஓடும் இடங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். அல்லாஹ் மேல வச்சாச்சு, ரசூலுல்லாஹ் கீழே வச்சாச்சு, ஷைத்தான கூட வச்சாச்சு. அப்போ ஒன்றிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாம் ஷைத்தான் தான் வெளியே வரும். உன்னுடைய பார்வை என்ன உள்ள வச்சிருக்க ஷைத்தான, உன் பார்வை ஷைத்தானுடைய பார்வையாகத்தான் வெளியே வரும். உன் செயல்பாடுகள் ஷைத்தானுடைய செயல்பாடுகள் தான் வெளியே வரும். எதுவரை இந்த அக்கீதாவுடைய கல்புல வச்சிருக்கிறீங்க, அல்லாஹ்வை தூரமாக்கி ரசூலை தூரமாக்கி ஷைத்தானை கிட்ட இருக்கிறான்ற அக்கீதா, அந்த கொள்கை உன்னில இருந்தால் நீ கடைசி வரைக்கும் உன்னுடைய சொல்லும் செயலும் ஷைத்தானியத்தை தான் வெளியே வரும். மார்க்கம் அந்த அக்கீதா சொல்லவே இல்லை, இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. குர்ஆன்ட்ட கேட்டு பாருங்க, யா அல்லாஹ் நீ எங்கே இருக்கிறாய்? அல்லாஹ் பத்தி கேட்டு பாருங்க. அல்லாஹ் பத்தி அல்லாஹ்ட்ட கேளுங்க, குர்ஆன்ல கேளுங்க, யா அல்லாஹ் நீ எங்கே இருக்கிறாய்? அல்லாஹ் சொல்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீ எங்கிருந்த பொழுதும் அல்லாஹ் தஆலா உன் கூட தான் பார்க்கிறான். அல்லாஹ் உன் கூட தான் இருக்கிறான். யா அல்லாஹ் நீ எங்கிருந்த பொழுதுமா, நீ எங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா உன் கூட தான் இருக்கிறான். அல்லாஹ் உன்னிலே. யா அல்லாஹ் அப்படின்னா ரசூல்ல எங்க இருக்கிறாங்க? கேட்டு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் உங்க கூட தான் இருக்கிறாங்க. குர்ஆன் என்ன சொல்லுதுங்க? அல்லாஹ் உங்க கூட தான் இருக்கிறான், ரசூலுல்லாஹ் உங்க கூட தான் இருக்கிறான். இப்ப கேளுங்க, யா அல்லாஹ் ஷைத்தான் எங்க அல்லாஹ் இருக்கிறான்? எப்ப நானும் ரசூலும் கூட ஓட்டப்போ ஷைத்தான் ஓடிட்டான்டாங்க. அது ஷைத்தான் ஆகிறவன் இதா ஸகர ஹனஸ வைதா கஃபல வஸ்வஸ. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கல்பிலே அல்லாஹ்வை குடி வைத்தால் ஷைத்தான் ஓடிடுவான், நீ அல்லாஹ்வை மறந்தால் ஷைத்தான் வந்துடுவான். அப்ப யாருடைய அகீதா, யாருடைய கொள்கை, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், என்னோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க என்று நீ இருந்தால், நீ உலகத்திலே எந்த மூலையிலே இருந்தாலும் சரிதான், உன்னோடு அல்லாஹ்வும் ரசூலும் இருப்பார்கள். நீ ஃபைசான இலாஹியாவை, நீ ஃபைசான ரசூலை நீ பெற்றுக்கொண்டே இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய அருளையும் ரசூலுடைய அருளையும் நீ பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஷைத்தான் கிட்ட வரமாட்டான். ஏன்? ஷைத்தானுடைய வேலை எந்த கல்பு காலியா இருக்குதோ அங்கதான் உள்ள நுழைவான். இதா ஸகர கஃபல, இதா ஸகர ஹனஸ வைதா கஃபல வஸ்வஸ. இது ஷைத்தானுடைய பழக்கம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது எந்த உள்ளத்துல அல்லாஹ் ரசூலும் இல்லையோ அங்க வந்து ஷைத்தான் உள்ள உட்கார்ந்துக்குவான். அப்பா ஃப்ரீயா இருக்குப்பா கல்பு, நாம உள்ள உட்கார்ந்துக்கலாம் என்று உள்ளே உட்கார்ந்து ஆட்டுவிப்பான். எந்த கல்விலே அல்லாஹ் ரசூலையும் கூட வைத்திருக்கிறீர்களோ, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் உணர்வு யாருடைய கல்வியில் இருக்கிறதோ, நடந்தாலும் போனாலும் வந்தாலும் எழுந்தாலும் வருவமாக்கும் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். நீ ஐனமா குந்தும் வேறவர் யூ வில் பி, அல்லாஹ் இஸ் வித் யூ. நீ உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வு யாருடைய உள்ளத்திலே பதிந்து விட்டதோ ஷைத்தான் கிட்ட வரமாட்டான். என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் என் கூட இருக்கிறாங்க, வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் என்று யாருடைய உணர்வு கல்விலே உட்கார்ந்து விட்டதோ ஷைத்தான் கிட்ட வரமாட்டான். நண்பர்களே, குழந்தைங்களுக்கு ஓதி பாருங்க, ஷைத்தான் பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு மாதிரி பேசுது, ஒரு மாதிரி முறைக்குது, கபரிஸ்தான் கிட்ட போயிட்டு வந்துருச்சு, ஷைத்தான் பிடிச்சிருக்கு, ஓதி பாருங்க என்று சொல்லுவார்கள். ஒண்ணு வேணாம், அந்த குழந்தைகளுடைய சின்ன வயசுல பழகி கொடுத்துருங்க. நீ எந்திரிச்சா உன்னை எழ வைத்தவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நீ உட்கார்ந்தாலும் உன்னை உட்கார வைத்தவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நீ பேசினால் உன்னை பேச வைத்தவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நீ
இந்த உதடு அசைந்தால் அசைய வைப்பவன் அல்லாஹ் வைத்தது யாரும் இல்லை. உன் நாடி நரம்புகள் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறார்கள் என்ற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு நாம் உண்டாக்கி கொடுத்து விட்டால் பயப்படவே தேவையில்லை. எந்த ஷைத்தானும் அவர்கள் கிட்ட வர மாட்டான், எந்த பேய் பிசாசும் அவங்களுக்கு கிட்ட வராது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். புரிஞ்சீங்களா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? எங்க இருக்கேங்கிறான்? நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் எங்கன்னு கேளுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்களும் கூட இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நானும் நெருங்கி இருக்கிறேன், என் ரசூலும் நெருங்கி இருக்கு, உன் கூட இருக்கிறேன்னு சொன்னான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நஹனு அக்ரபு இலைஹி வலா நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். ஆயத்துல பாய், நஹனு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். ஒரு ஆயத்து. இன்னொரு ஆயத்துல நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நெருக்கமாக உங்களுக்கு இருக்கிறேன். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றான். தன்னை பற்றி என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பிடரி நரம்பை விட நெருக்கமான இருக்குது. பிடரி நரம்பு அர்த்தம் என்ன? நம்ம உயிர் நரம்பு. எதிலிருந்து மூளையும் இந்த ஹார்ட்டும் துடித்துக் கொண்டிருக்கிறதோ, இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறதோ, அந்த உடல், அந்த உயிர் நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, உடல்ல ஒவ்வொரு பகுதியிலையும் ஓடுது. அந்த உயிர் நரம்பை விட நெருக்கமாக உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? நல்லா கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்க உயிரை விட நெருக்கமாக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. உங்க உயிரை விட நெருக்கமாக ரசூலுல்லாஹ் உங்க கூட இருக்கிறாங்க. அன்பர்களே, எதுவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷான் நமக்கு தெரியும் விளங்காது, அல்லாஹ்வை எப்படி பெருமானார் காட்டி கொடுத்தார்கள் என்று விளங்கும் வரை நீ ரசூலுல்லாஹ்வுடைய உயர்வு விளங்கவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே கொடுத்தாங்கம்மா. நாம் இன்று கண்ணியமாக வாழ்க்கை கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப போட்டிருக்க தலப்பா கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுவெல்லாம் நமக்கு இன்று நியமத்துகள் என்று கிடைத்ததோ அவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து அல்லாஹ் கொடுத்ததுதான். ஆனால் எல்லா நியமத்துகளையும் விட மிகப்பெரிய நியமத் பெருமானார் கொடுத்தது தெரியுமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் மிலா तेरे सदके, कुरान मिला तेरे सदके, रहमान मिला तेरे सदके. ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்தார்களே, அது பெருமானார் நமக்கு செய்த நியமத்துகள் எல்லாவற்றிலும் ஆகப்பெரிய நியமத். ஒரு ஹதீஸ் சொல்லி காமிச்சேன், சற்று முன்னால் பிள்ளைகளுக்கு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்கப்பா. பெருமானார் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய பேர் அருள் நம் ஒவ்வொருவர் மீதும் எந்நேரமும் சதா இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அருள் ஒவ்வொருவர் மீதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க இந்த ஹதீஸை. தபரானில வரக்கூடிய ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, மாமினி யௌமின் வ லைலத்தின், எந்த பகலும் எந்த இரவும் இல்லை, இல்லா லில்லாஹி மன்னுன் யமுன்னு பிஹி அலா இபாதிஹி வ ஸதகத்துன், அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அருள் புரிந்தே ஒழிய, அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அருள் பிச்சை கொடுத்தே தவிர, சதகான பிச்சை கொடுத்தே தவிர எந்த நாளும் எந்த பகலும் இல்லை. எல்லா நொடிகளும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன் அருளை உங்களுக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். தன் அருளை அல்லாஹ் உங்களுக்கு புரிந்து கொண்டுதான் இருக்கிறான். சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க, அலஞ்சுங்களா, ஒமா மன்னல்லாஹு அலா அஹதி மின் இபாதிஹி, அல்லாஹ் தன் அடியார்கள்ல யாருக்கும் இவ்வளவு பெரிய அருள் புரியவில்லை, இதைவிட பெரிய அருள் புரியவில்லை. அஃதல மின் ஐ யுல்ஹிமஹு ஸிக்ரஹு, அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய ஸிக்ரை அல்லாஹ் தஆலா உண்டாக்குகிறானே, இதைவிட பெரிய நியமத் ஒன்றுமே கிடையாதுன்றான். இதைவிட ஒரு மிகப்பெரிய நியமத் ஒன்றுமே கிடையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தபரானில வருது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அப்ப என்ன பாய், கண்ணு அல்லாஹ் கொடுத்த நியமத், மாபெரும் அருள், அளவிட முடியாத பேரருள். அல்லாஹ் கண்ணு கொடுத்தது, கண்ணை விட பெருசு தெரியுமா? இந்த கண்ணை கொடுத்தது அல்லாஹ் என்ற உணர்வு கொடுத்தது பெருசுன்றார். கண்ணு அல்லாஹ் கொடுத்த நியமத், அதை விட பெரிய நியமத் எதுங்க? இந்த கண்ணை கொடுத்தது அல்லாஹ் என்ற உணர்வு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான், ஆனா உன்னுடைய கல்விலே அல்லாஹ் தஆலா அவருடைய உணர்வை அல்லாஹ் உண்டாக்குறானே, இது ஈடு இணை இல்லாத மாபெரும் அருள்தான். இப்ப நல்லா யோசிங்க, அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துறது யாரு?
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணு அல்லாஹ் தான் கொடுத்தான்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்ணை அல்லாஹ் கொடுத்தாங்கிற சொல்லி கொடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்வதற்கு இந்த உலகிலே வரவில்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வை பத்தி மக்களுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலையின் சஅல்தஹும், நபியே ஹபீபே இந்த மக்களிடத்தில் நீங்கள் கேட்டால், வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் இந்த பூமியை படைத்தது யார் என்று இந்த மக்களிடத்திலே, யார்கிட்ட? குறைஷிகள்ட்டீங்க. பெருமானார் வர்றதுக்கு முன்னாடி காஃபிர்கள் இருந்தாங்களே, அவர்கள்ட்ட போய் இந்த வானம் இந்த பூமியை படைத்தது யார் என்று நீங்கள் கேட்டால், வஸக்கர ஷம்ஸ வல் கமர், இந்த சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்து அதை காலை மாலை இயங்குவதாக ஆக்கி அதை கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யார் என்று கேட்டால், வஸக்கர ஷம்ஸ வல் கமர் லா யகூலுன் அல்லாஹ், திட்டவட்டமாக அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். அத குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது லா யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். யார் சொல்றா? இது சொல்றது யார்? குர்ஆன் சொல்லுது. காஃபிர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் தான் இதை கொடுத்தான், தெளிவா சொல்லுவாங்க. எப்பவே இது பெருமானார் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்று இந்த உலக மக்களுக்கு சொல்வதற்கு வரவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் இல்லைங்க. அலஞ்சிலா வஷஹர ஷம்ஸ வல் கமர் ஃபஅன்னா யுஃபகூன், எங்கே திரும்பப்படுகிறீர்கள் அல்லாஹ் கேக்குறான். அலஞ்சிலா வலைன் சா, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வலைன் சஅல்தும், நபியே இந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டால், மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கியது யார் என்று நீங்கள் கேட்டால், ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, இந்த பூமி மரணித்த பின்பு அந்த பூமிக்கு ஹயாத்தை கொடுத்து மீண்டும் செடி கொடிகளை செழிப்பாக எழுப்பியவன் யார் என்று அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேட்டால், லா யகூலுன் அல்லாஹ், திட்டவட்டமாக அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். காஃபிர்கள் சொல்லுவார்கள் திட்டவட்டமாக. யகூலு அல்லாஹ்னு சொல்லல, யகூலூன் அல்லாஹ்னு சொல்ல, லா யகூலுன் அல்லாஹ், லாம் ஒரு தாக்கீது, நூன் ரெண்டு தாக்கீது சொல்லி அல்லாஹ் சொல்றான் லா யகூலுன் அல்லாஹ், திட்டவட்டமாக அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். முஸ்லிம்களா, மூமின்களா, ஈமான் கொண்டவர்களா? யார் சொல்றான்? அல்லாஹ் தஆலா. காஃபிர்கள் சொல்றான் பை அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வரவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியது அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறானாம், அவன் தான் நம்மை படைத்தானாம், அவன் தான் தெய்வமாம், அவனைத்தான் வணங்க வேண்டுமாம் என்று சொல்ல வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பேரு அப்துல்லாங்க, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு பேரே வச்சிருந்தாங்க. ரசூலை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சுட்டாங்க அப்துல்லா. லா இலாஹ இல்லல்லாஹ் வலஞ்சில்லா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வரல. பின்னுக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமான நோக்கம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எத்தனை கோடி வஸ்துக்கள் இருக்கிறதோ, இத்தனை கோடி வஸ்துக்கள் எல்லாம் என் கண்ணின் தேவையை பூர்த்தி செய்கிறது, என் காதின் தேவையை பூர்த்தி செய்கிறது, என் நாவை கொண்டு என் தேவையை பூர்த்தி நினைக்கிறையே, உன் கண்ணு உன் தேவையை பூர்த்தி செய்யல, கண்ணுல அல்லாஹ் தான் உன் தேவையை பூர்த்தி செஞ்சான். இந்த கண்ணை விட நெருக்கமா உன் கூட அல்லாஹ் தான் இருக்கிறான். ஒரு கல்பு உன் தேவையை பூர்த்தி செய்து நிறைய விஷயங்களை யோசிக்க உதவுதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் வஅலமு அன்னல்லாஹ் யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, உனக்கும் உன் கல்புக்கு நடுவில் அல்லாஹ் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உன் கல்பு உன் தேவையை பூர்த்தி செய்யல, உன் கல்பை இயங்க செய்து இரத்த ஓட்டத்தை ஓட வைத்து சிந்தனையை கொடுத்து அதை வேலை செய்ய வச்ச என்ன தவிர யாரும் இல்லை. இவற்றையெல்லாம் இயக்கி உனக்கு கண்ணை வேலை செய்ய வைத்து உன் குடலை வேலை செய்ய வைத்து உச்சந்தலை என்று உள்ளங்கால் வரைக்கும் உன்னை இயக்கக்கூடியவன். இரத்த நாளங்கள், இதய தாளங்கள் இரவும் பகலும் ஓய்வில்லை என்றாக சொல்லுவார். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இரத்த நாளங்களையும் இதய தாளங்களையும் இயக்கி கொண்டிருப்பவன் அல்லாஹ் என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். மற்றபடி அவன் அல்லாஹ் விலகிதான் வச்சிருந்தாங்க, அல்லாஹ்வை தூரமா வச்சிருந்தான். எங்க வச்சிருந்தான்? நாம எங்க இருக்கோம், அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், நமக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்தார்கள், அல்லாஹ்வை தஆலாவை காட்டி கொடுக்க வந்தார்கள். அல்லாஹ் வேற எங்கேயும் இல்லபா, வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும்,
நீ எங்கிருந்த பொழுதும் அந்த அல்லாஹ் உன் கூட தான்பா இருக்கிறான் என்று காட்டி கொடுக்கத்தான் வந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அல்லாஹ்வை ரொம்ப தூரம் வச்சு வழங்கி இருந்தாங்க சஹாபாக்கள். 7 வானம், முதல் வானமே எங்க இருக்குன்னு தெரியல, சூரியன் சந்திரன் இதெல்லாம் கலந்து நட்சத்திரங்கள், அப்புறம் முதல் வானம், அப்புறம் 2வது வானம், 7 வானங்களுக்கு மேல அர்ஷுல்லாவா, அதுக்கு மேல அல்லாவா. எப்ப போய் அல்லாஹ் நம்ம அடையிறது, எப்ப போய் அல்லாஹ் பார்க்கிறது நாம என்று அல்லாஹ்வை வெகு தூரத்திலே விளங்கி இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ அழைக்கிற அல்லாஹ் அங்க இல்லவோ உன் கூட தான் இருக்கான்னு காமிச்சு கொடுத்தாங்க. ஒரு போருக்கு போயிருந்தா அதிசயடுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிருந்தாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலாவை ரொம்ப சத்தமா கூப்பிட்டாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க சஹாபாக்கள், ஏன்பா கத்துறீங்க அப்படி? இருபவு அலா அன்ஃபுசிக்கும், உங்க நஃப்சுகள் மேல நீங்க இறக்கப்படுங்க. இருபவு அலா அன்ஃபுசிக்கும், உங்க நஃப்சுகள் மேல நீங்க இறக்கப்படுங்கள். இன்னகும் லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் வலா ததுஉ. என்ன பாருங்க, நான் கேட்டதும் நீங்க எடுத்து கொடுத்தது என்ன பை? இருபவு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் நஃப்ஸின் மீது நீங்கள் இறக்கப்படுங்கள். நீங்க அழைக்கக்கூடியவன் வெகு தூரத்தில் உள்ளவன் அல்ல, செவிடனும் அல்ல. இன்னஹு லகரீபுன் அலா, அவன் மிக நெருக்கமாக இருக்கிறான் உங்கள் ஒவ்வொருவருக்கும். உருத்தி ராஹியத்தி, உங்களுடைய அந்த உட்கார்ந்து இருக்க ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த ஒட்டகத்துடைய கழுத்து அவங்க வயிற்றோடு ஒட்டி தான் இருக்கும், அப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த ஒட்டகத்துடைய கழுத்து உங்களுக்கு எவ்வளவு ஒட்டி இருக்கோ அதை விட நெருக்கமாக அல்லாஹ் கூட இருக்கிறான்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹதீஸ் அபூ மூஸா அஷ்அரி ரிவாயத் செய்றாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். ஃபஜஅல الناس يجهرون بالتكبير, மக்கள் எல்லாரும் சத்தமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கத்துறான். நம்ம ஊர்ல யாரும் வந்து கத்துவாங்கல்ல, அதே தக்பீர், எவ்வளவு பெருசா கத்துறோமோ அவ்வளவு பெரிய ஆளுன்னு அர்த்தம். சின்ன ஆளா இருந்தா மெதுவா தான் அல்லாஹ் அக்பர், இன்னும் கொஞ்சம் பெரிய பதவி இருந்துச்சுன்னா அல்லாஹ் அக்பர், அவர் ரொம்ப பெரிய மாநில பதவி இருக்கா மாவட்டம் அல்லாஹ் அக்பர் கத்தும். கத்த எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்து பெருசுன்னு. சஹாபாக்கள் ரொம்ப விவசாயம் கத்துறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். பெருமானை கூப்பிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயோ நாஸ் மக்களே, இருபவு அலா அன்ஃபுசிக்கும், உங்க நஃப்சுகள் மீது இறக்கப்படுங்க. இன்னக்கும் லைஸ ததுஊன அஸம்ம, நீங்க செவிடனை கூப்பிடல, வலா காயிபன், உங்களை விட்டு மறைவா இருக்கக்கூடிய யாரையும் கூப்பிடவில்லை. இன்னக்கும் ததுஊன சமியன், நன்கு கேட்கக்கூடியவனைத்தான் நீங்க அழைக்கிறீர்கள். கரீபன், உங்களுக்கு மிக நெருக்கமா இருக்கிறானே அவனைத்தான்பா நீங்க கூப்பிடுறீங்க. ஏன்பா இந்த கத்துறீங்க? கூட தான்பா இருக்கிறான் அல்லாஹ். கரீபன் வஹுவ மஅக்கும், அந்த அல்லாஹ் உன் கூட தான்பா இருக்கிறான். வஹுவ மஅக்கும். வகால, சஹாபி சொன்னாங்க, வ அன கல்ஃபஹு வரஞ்சலா வஹுவ மஅக்கும், அந்த அல்லாஹ் உன் கூட தான் இருக்கான். இந்த ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அல்லாஹ் ஆகிறவன் உங்களுடைய உனுக்கு ராஹிலத்தி, உங்களுடைய அந்த வாகனத்துடைய கழுத்து இருக்கிறது அதை விட நெருக்கமாக உங்க கூட இருக்கிறான். அப்ப சஹாபாக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீ எந்த அல்லாஹ்வை தூரமாக வச்சிருக்கிறியோ அந்த அல்லாஹ் தூரமா இல்ல, உன் கூட தான் இருக்கிறான். உன்னுடைய ஒட்டகத்துடைய கழுத்தை விட நெருக்கமாக உன் கூட இருக்கிறான், உன் பிடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கிறான். இதைத்தான் அந்த சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பகலாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் உன் கூட தான் இருக்கிறான், அல்லாஹ் உன் கூட தான் இருக்கிறான், அல்லாஹ் உன் கூட தான் இருக்கான். இன்னல்லதீன ததுஊன, யாரை அழைக்கிறீர்களோ நீங்கள் அவர் அக்ரபு இலா அஹதிக்கும் மின் உனுகி ராஹிலத்திஹி, உங்களுடைய ஒட்டகத்தின் அந்த அந்த ஒட்டகத்துடைய தொட்டி இருக்கிறதே அதை விட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை பெருமானார் சொன்னார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள்ல சஹாபாக்களுக்கு எதை போதித்தார்கள்? அந்த அல்லாஹ் உன் கூட தான் இருக்கிறான், உன் கூட இருந்து அல்லாஹ் உன் தேவையை பூர்த்தி செய்யறான். இந்த தண்ணீர் நான் குடிக்கிறேனே, இந்த தண்ணீர் எனக்கு தூரமாக இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு கரீபா இருக்கிறான். எல்லா வஸ்துவை விட கரீபா அல்லாஹ் உனக்கு கூட இருக்கிறான். தண்ணீர் உனக்கு தூரமாக இருக்கிறது, இந்த தண்ணீரை குடிக்கிறாயே, அந்த குடிக்கும் போது கூட தண்ணி கூடயும் அல்லாஹ் தான் இருக்கிறான். ஏன்னா இன்னும் பி குல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் சூழ்ந்துதான் இருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் எனக்கு தண்ணியை குடிப்பாடுறான்,
பெருமான தண்ணி குடிச்சாங்க. குடிச்சு விட்டு பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா. அவன்தான் எனக்கு தண்ணீரை குடிப்பாட்டினான். எனக்கு தண்ணியை அல்லாஹ் தான் குடிப்பாட்டினான். எப்படிமா தண்ணியை குடிப்பாட்டுறது எப்படி? இவர்கள் எடுத்து எனக்கு வாயிலே வைக்கலாம். தண்ணி குடித்தார்கள், தண்ணி குடிப்பாட்டினார்கள் சொல்றோம். அத்அமனா வ ஸகானா. அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க. அத்அமா வ ஸகா, உணவு ஊட்டினார்கள். தெரிஞ்சுக்கலாம். இப்ப அம்மா இங்க இருக்கிறாங்க, முன்னாடி சாப்பாடு இருக்கு, இட்லி இருக்கு, குழந்தை அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கு. இடையில இருக்கிற இட்லி எடுத்து அம்மா குழந்தை வாயில வைக்கிறாங்க. இப்படியா அல்லாஹ் தஆலா வச்சான்? நீ ஒரு பக்கம், அல்லாஹ் ஒரு பக்கம், இட்லி ஒரு பக்கமா? ஜி இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் தஆலா சூழ்ந்திருக்கிறான். நீ உணவூட்டக்கூடியவரிலும் அல்லாஹ் தான் இருக்கிறான். பெருமானார் சொல்லி தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உணவிலும் அல்லாஹ் இருக்கிறான். உணவு வட்ட அல்லாஹ் பிரிஞ்சு இல்ல. உண்ணக்கூடிய உன்னிலும் அல்லாஹ் தான் இருக்கிறான். குர்ஆன் படி நீ சொல்லி பாரு, உன் கூட அல்லாஹ் இல்ல நிரூபிச்சு காட்டு. 1 கோடி ரூபாய் பரிசு தர்றேன். குர்ஆன் சொல்லுகிறது உன் கூட அல்லாஹ் இருக்கிறான். இட்லி கூட அல்லாஹ் இருக்கிறாங்க. இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூழ்ந்திருக்கிறான். தன் வஜூதாத்தை கொண்டு அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கிறான். நீ நிரூபிச்சு காட்டு வஸ்து கூட அல்லாஹ் இல்லை என்று. வஸ்து உடனே அல்லாஹ் இல்லை என்று குர்ஆன் படி ஹதீஸ் படி நிரூபித்து காட்ட முடியுமா யாராச்சும்? முடியவே முடியாது. மொத்த குர்ஆன் சொல்லுகிறது உன் கூட அல்லாஹ் இருக்கிறான், உன் கூட அல்லாஹ் இருக்கிறான், உன் கூட அல்லாஹ் இருக்கிறான், உன் கூட அல்லாஹ் இருக்கிறான். சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. 3 பேர் 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான். 3 பேர் உட்கார்ந்து பேசுறீங்களேபா, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? நீ ரகசியம் பேசுகிறாய், நல்ல விஷயம் பேசு. 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து 4வது ஆளை பத்தி பேசாத. 5 பேர் சேர்ந்து உட்கார்ந்து 6வது ஒரு ஆளை பத்தி பேசாத. தத்தனாஜு பில் பிர்ரி வத் தக்வா, நல்ல விஷயங்களை பேசு. வலா தத்தனாஜு பில் இஸ்மி வல் உதுவான், பாவங்களை பற்றி பேசாதே. பிறருக்கு வழி எடுப்பதை பற்றி, பிறருக்கு அநீதி செய்வதை பற்றி பேசாதே அப்படின்னு மட்டுமா பெருமானார் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அம்ரு நஹி சொன்னாலும் அல்லாஹ் கூட வச்சு சொல்லி கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா மாயகூனு மின் நஜ்வா ஸலாசத்தின், ஆயத்துங்க நீங்க மாயகூனு மின் நஜ்வா ஸலாசத்தின் இல்லாஹு வ ராபிஉஹும், நீங்கள் 3 பேர் சேர்ந்து ரகசியம் பேசுவதில்லை, 4வதாக அல்லாஹ் இருந்தே தவிர. அலஞ்சுங்களா? மாயகூனு மின் நஜ்வா ஸலாசத்தின் இல்லாஹு வ ராபிஉஹும், 4வதாக அல்லாஹ் இருந்தே தவிர. குர்ஆன் சொல்லுது. 4வது எங்க இருக்காங்க? இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன், மௌலானா மௌலி ஹாமீம் ஹஸரத் குபுலா உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க ஜி அனீஸ்வர் அம்மா மௌலா உட்கார்ந்து 3 பேர். இப்போ 3 பேர் ரகசியம் பேசினா 4வது அல்லாஹ் இருக்க. எங்க இருக்க அல்லாஹ் தஆலா? எங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கானா, எங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கானா, இல்ல எனக்கும் ஹாமீம் மௌலா நடுவுல உட்கார்ந்துருக்கானா, இல்ல அவர்களுக்கும் அனீஸ் மௌலாக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கானா? அல்லாஹ் சொல்றா எங்கேயும் தேடாத, ராபிஉஹும், அவர்களில் தான் இருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அவர்கள் சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அந்த 3 பேரில் தான் இருக்கிறான். ஆனால் அவன் 4வது ஆளு. இந்த 3 பேர் அல்லாஹ் இல்ல, இந்த 3 பேர் அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் இந்த 3 பேர் ஆகவே ஆக மாட்டான். சூரியனில் அல்லாஹ் இல்லை, சூரியன் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் சூரியன் இல்லை, அல்லாஹ் இல்லாம சூரியன் இல்லை என்றாங்க சூஃபியாக்கள். அந்த சூரியனுடன் அல்லாஹ் இருக்கிறான். அதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, அதுதான் ஹதீஸ் சொல்லுகிறது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தா 3 பேர்கள் நீங்க சேர்ந்து உட்கார்ந்து ரகசியம் பேசினால் இல்லாஹு வ ராபிஉஹும், அவர்களே 4வது அல்லாஹ் இருக்கிறான். வலா கம்சத்துன், 5 பேர் ரகசியம் பேசினால் இல்லாஹு வ சாதிசுஹும், 6வது அல்லாஹ் இருக்கிறான். வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர இல்லாஹு வ மாஹும், இதை விட கம்மியாகவோ இதை விட கூடவோ எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் கூட இருக்கிறான். இப்ப இங்க 100 பேர் உட்கார்ந்து இருக்கோம், 101வது அல்லாஹ் இருக்கிறான். என்ன பை அல்லாஹ் சொன்னா 3 பேர் இருந்தால் 4வது சொல்லுங்க பை அல்லாஹ் இருக்கிறான் பை. 5 பேர் இருந்தா 6வது, 6 பேர் இருந்தா 7வது, 7 இருந்தா 8வது, இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு தராவி முடிக்கிறது. அதனால 2 மட்டும் சொல்லிட்டாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இதை விட கூட இருந்தாலும் இதை விட குறைவாக இருந்தாலும் கூட உடனே அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் எப்படி சொன்னா அது சொன்ன ரப்பு இல்லாஹு வ ராபிஉஹும், அவர்களில் தான் இருக்கிறான், ஆனா 4வதா இருக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 3 பேர் கூட இருக்கிறான், ஆனா அல்லாஹ் இவர்கள் இல்லை. அல்லாஹ் ஒரு வஸ்துவாக மாறுவதில்லை,
ஒரு வஸ்து அல்லாஹ்வாக மாறுவதில்லை, ஒரு காலம் சாத்தியமே இல்லை. ஆனால் அவைகளை விட்டு அல்லாஹ் பிரிச்சம் இல்லை என்றாங்க குர்ஆன் சொல்கிறது. வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு தான் இருக்கிறான். இந்த ஞானங்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இரவு பகலாக பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த சஹாபாக்கள் பெருமானார் வரதுக்கு முன்னாடி எப்படி விளங்கி இருந்தார்கள்? அல்லாஹ்வை கொண்டு போய் 7 வானத்துக்கு மேல உட்கார வச்சுட்டாங்க. நம்ம கூட எல்லாம் அல்லாஹ் இல்லைன்றாங்க. நீ அநியாயம் பண்ணு, எல்லாம் பண்ணி முடிச்சிட வேண்டியது, பட்டோலையில பதிவாயிரும், மறுவுலகத்துல போய் அல்லாஹ் கேள்வி கேட்பான். இங்க அல்லாஹ் கிடையாதுட்டான். வானத்துல ஒரு கோடு கிழிச்சிட்டான், அங்கதான் அல்லாஹ், கீழே கிடையாது. அதை உடைக்கத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வந்தார். அல்லாஹ் நம்ம கூட காட்டி கொடுக்கத்தான் வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின், லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்லி சுஃப்லா லஹபித அலல்லா என்றார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலஞ்சலிங்களா இவன் என்ன பண்ணிட்டாங்க நண்பர்களே? இன்றைக்கும் சில பேருடைய கொள்கை என்னவாயிருச்சு? வலஞ்சுங்களா அல்லாஹ்வை பற்றி அறியாத சாதாரண பாமர மக்கள் இருக்கிறாங்களே, இவர்கள்ட்ட போய் அல்லாஹ் எங்கப்பான்னு கேட்டாலும், நம்ம வீட்டுல இருக்க சாதாரண கிளவி இருப்பாளே, அவள்கிட்ட போய் அல்லாஹ் எங்கப்பா இருக்கான்னு கேட்டா அல்லாஹ் எல்லாருமே இருப்பாங்க, தூண்லயும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். சாதாரண பாமர மக்கள் சொல்லுவாங்க. ஒரு கிளவி சொல்லுவா, ஆனா கொஞ்சம் படிச்சு மெத்த படிச்சு தெரிஞ்சுங்களா, ஏதாவது கொஞ்சம் குர்ஆன் ஆராய்ச்சி பண்றேன்னு வந்துருச்சுன்னு சொன்னா இல்லவே இல்லை, அல்லாஹ் அர்ஷில் தான் இருக்கா, பூமியில இல்லைன்றான். அதனாலதான் ஃபிக்ஹுல் அக்பர்ல எழுதுறாங்க, யாலைத்தனி மித்து அலா அகீயத்தி அஜூதத்தி நைசாபூரின்னு எழுதுறாங்க. நைசாபூருடைய கிளவியுடைய ஈமான்ல நான் மௌத்தா போயிருக்க வேண்டுமே சில மகான்கள்லாம் சொல்றாங்க. மர்சால ஓய்த்திர கிதாப் எழுதுறாங்க ஃபிக்ஹுல் அக்பர்ல, நைசாபூருடைய கிளவியுடைய ஈமான நான் மௌத்தா போயிருக்கிறேன். கிளவிக்கு என்ன சொல்லு, அந்த கிளவிட்டு பாடம் நடத்து, நீ பா நான் குர்ஆன் ஐஸ் வச்சு பாடம் நடத்துறேன், அல்லாஹ் நம்ம கூட இல்லை, அடிச்சு போடுவேன் உலகை எடுத்து வெளியே போறீங்க, அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கான் கிளவி சொல்லுவா. அந்த கிளவியில் இருக்கிற ஈமான் என்ற இல்லையே சில பேர் சொல்றதாக கிதாபுகள் எழுதுறாங்க. அன்பர்களே, அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவை கூட வைத்து வாழ்வதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதை கற்றுக் கொடுக்கத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார். பெருமானார் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, இந்த மக்களுடைய அகீதா அல்லாஹ் மேல இருக்கிறான்னு ஒத்துக்கிறான், அல்லாஹ் மேல இருக்கிறான். ஒரு பையன் வந்து சொன்னான், ஹஜ்ரத் நீங்க அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், நம்ம கூட இருக்கான்னு ஒத்துக்க முடியல, இது எங்க அல்லாஹ் மேலதான் இருக்கான், அது எப்படி கீழே இருக்க முடியும்? அல்லாஹ் மேலதான் இருக்கான். அல்லாஹ் எங்க இருக்கான்? மேல. ஏன்னா கீழேங்கிறது கொஞ்சம் நல்லா இல்லையா ஹஜ்ரத்? மேலன்னா சரியா இருக்கு. என்ன படிக்கிற நீ? காலேஜ் படிக்கிறேன். சரி, இப்ப பூமி உருண்டையில இந்தியா எங்க இருக்குன்னா இந்தியா, அமெரிக்கா எங்க இருக்கு? நம்ம இந்தியாவுக்கு நேர் கீழே இருக்கு. சரி, அமெரிக்கால இருக்க என்ன சொல்லுவான்? அல்லாஹ் எங்க இருக்குன்னு சொல்லுவான், அவன் அல்லாஹ் மேல இருக்குன்னு. அப்ப அமெரிக்கால இருக்க மேல நம்ம கீழே தானே பார்த்துட்டு அவன் மண்ணு தனியா சுத்துது, இப்ப பூமி சுத்துற மாதிரி சுத்து. ஏடாரு அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு மேலேனா அவன் எதை காட்டுவான்? இதான் காட்டுவான். விளங்கல சொல்ற உங்களுக்கு விளங்கல? இப்ப இதான் பூமி உருண்டை வச்சுக்கோ, நாம இந்தியா இங்க இருக்கு, அமெரிக்கா இங்க இருக்கு, நாம மேல அல்லாஹ் இருக்க. அவன் என்ன சொல்லுவான்? அவன் மேல அல்லாஹ் இருக்கு, அவன் எதை மேலேங்கிறோ அது நமக்கு கீழே. அவன் அமெரிக்காக்கார எது கீழேங்கிறோ அதுதான் நமக்கு மேல. அப்ப நீ சொன்ன கருத்து பிடிக்க அல்லாஹ் கீழே இருக்கானே பாருனா, அவன் இப்பதான் யோசிக்கிறான், அப்படி கூட இருக்குல்ல. இவன் இந்த மண்ட மூலையில அல்லாஹ் கூட மேலே வச்சுட்டானுவோம். அல்லாஹ் இங்க உலகத்துல வேணாம் ரப்பே, நீ அங்கே இரு, எல்லா அட்டகாசமும் அநியாயம் நாங்க பண்ணிட்டு பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு அங்க வந்துடுறோம், கேள்வி எனக்கு வேணா கேட்டுக்கோ, நீ இங்க வராதேன்ட்டு அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்மோடு இருக்கிறார் என்று காட்டுவதற்காக வேண்டித்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு சொல்ல கேட்டுங்க, அனஞ்சுகளா இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில வருது, ரவாஹு திருமதி வ அஹ்மத் முஸ்னத் அஹ்மதுல வருது. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைனமா நபியுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிஸுன் வ அஸ்ஹாபுஹு இது அத்தா அலைஹிம் ஸஹாபு, நாங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்திருந்தோம் எல்லாரும். அப்போ ஒரு மேகம் அப்படியே கடந்து போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதுக்கு என்னப்பா, இது என்னப்பா இதுன்னு கேட்டாங்க. யார சொல்ல? மேகம் என்று சொன்னாங்க. இதுக்கு மேல முதல் வானம் இருக்குப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முதல் வானத்துக்கு உங்களுக்கு மத்தியில் உண்டான தூரம் தெரியுமா? 500 வருட தொலைவு. 500 சனத்தி 500 ஆமீன். முதல் வானத்துக்கும் இந்த பூமிக்கு மத்தியில 500 வருட தொலைவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 500 வருஷம் எந்த வருஷம்னு சொல்லல. இது ராக்கெட்ல போனா 500 வருஷமா, குதிரை வண்டியில போனா 500 வருஷமா, அது சொல்லல. விளங்குங்களா?
ஒளி ஆண்டுன்னு சொல்றான் இன்னைக்கு. லைட் இயர், ஒளி ஒரு நொடியில் 1,00,000 கிலோமீட்டருக்கு போகும். ஒரு நொடியில 1,00,000 கிலோமீட்டர் தூரம் போகும் லைட். அது அப்படின்னா ஒரு நொடியில 1,00,000 கிலோமீட்டர் போனா ஒரு வருஷத்துல எவ்வளவு போகும்? அவ்வளவு தூரம். எத்தனை கிலோமீட்டர் கணக்கு போட சொல்லுங்க, கம்ப்யூட்டர் வச்சு அவ்வளவு தூரம் ஒளி ஆண்டு. அந்த மாதிரி 10,000 ஒளி ஆண்டு தூரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குதுங்கிறான். 20,000 ஒளி ஆண்டு தூரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குங்கிறான். அப்ப எங்க வானம் எங்க இருக்கு? போயிட்டே இருக்கு, இன்னும் வானத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 ஆண்டு தொலைவில் சொன்னாங்களே, இது எந்த 500? நீ இப்பதான் ஒளி ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கிற, இதுக்கு அடுத்து வழியாண்டு வரும் போ. அப்ப தெரியும் கடைசியா இன்னும் விஞ்ஞானம் போயிட்டு இருக்கு, முடியலையா? இப்பதான் ஒளியாண்டு கண்டுபிடிச்சு ஒளியாண்டு தூரம் சொல்லிட்டு இருக்கிற. பெரும்பாலும் அதுக்கு மேல வேற ஆண்டு இருக்கு. அந்த ஆண்டு கணக்குல சொல்றாங்க இந்த பூமிக்கும் அந்த வானத்துக்கும் 500 வருஷம் தொலைவு. ஏன்னா ஒளி ஆண்டு வருஷம் கணக்கு போட்டா 500 வருஷம் தொலைவு சின்ன நட்சத்திரங்கள் தான் இருக்கு. அதுக்கு மேல வெறும் தூரத்துல நட்சத்திரங்கள் காட்சி அளிக்குது. இல்லையா பை? ஆனா பெருமானார் சொன்னதுதான். ஆனா எந்த கணக்கு நமக்கு தெரியாது. இன்னும் கால்குலேஷன் போயிட்டே தான் இருக்கு. என்னைக்கு முடிஞ்சு? ஒரே ஒரு சின்ன அல்லாஹ்வுடைய கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம்னு சொல்லவே முடியாது இது வரைக்கும் யாரும். இன்னும் போயிட்டே இருக்கு. இல்ல எதை பெருமானார் கடைசியா சொன்னார், எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரோ கடைசியா வருவடி அங்க. ஆமா, இப்ப நாங்க கம்ப்யூட்டர்லாம் வச்சு கணக்கு பார்த்தோம், பூமிக்கு முதல் வானத்துக்கு மத்தியில 500 வருட தொலைவு அப்படின்னு கண்டுபிடிப்பியே, அப்பதான் கியாமத்து வரும். ஏன்னா நீ கடைசியா கண்டுபிடிப்பியே, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொல்லிட்டான். நீ ஒரு சின்ன ஆராய்ச்சியை கூட கண்டுபிடிச்சு முடிக்கவே முடியாது. என்ன பை? கண் ஆராய்ச்சி முடிஞ்சா? மதுரை கண்ணு வலி மதுரைக்கு போனா எங்க பாபா கூட்டி போயிருந்தா, ஐ ரிசர்ச் சென்டர்னு போட்டிருக்கோம். கண் மருத்துவம், கண் ஐ ஹாஸ்பிட்டல் போடல, ரிசர்ச் சென்டர், கண் ஆராய்ச்சி நிலையம். அப்படின்னா என்ன? நீ டெய்லி வர்றீங்களே, உங்க கண்ணை வச்சு ஆராய்ச்சி செய்து நாங்க கத்துக்கிறோம் புதுசா. எப்படி வெள்ளை எலிய வச்சு, கருப்பு எலிய வச்சு, முயலை வச்சு ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானிகள் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, அது மாதிரி டெய்லி வர்ற இந்த மருந்து கொடுக்குறோம், கண் நொல்லையா போச்சு, இந்த மருந்து சரி வராது கண்ணுக்கு அப்படின்னு வேற மருந்து கொடுப்போம். அது போட்டா கண்ணு பாதி தெரியுது. அப்ப என்ன சார் பாதி தெரியுது சார்? அப்படியா, சரி மன்னிச்சுங்க அப்படின்ட்டு அப்ப சார் எழுதி வச்சிடறான், இந்த கண்ணு பாதி தான் தெரியும் அப்படின்னு. இப்படி நம்ம கண்ணை வச்சு ஆராய்ச்சி. இன்னும் நீங்க போய் பாருங்க பை, அரவிந்த் ரிசர்ச் ஐ ரிசர்ச் சென்டர் தான் போட்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்ற? இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடியலைங்க சார். சரி பை, கண்ணு இவ்வளவு பெருசா வச்சிருக்கான், என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணி முடிச்சானா? அதை ஆராய்ச்சி பண்ணி முடிஞ்சா இந்த உலகத்துல எந்த கொம்பனாலும் அறிவிக்க முடியுமா? கண்ணு இவ்வளவு பெருசுதான் பை, அதை ஃபுல்லா ஆராய்ச்சி அப் டு பாட்டம் பிரிச்சு பேஞ்சிட்டோம். இனிமேல் கண்ணுல ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகவே உலகத்துடைய விஞ்ஞானிகள் கண்ணை விட்டு காதின் பக்கம் திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் சொல்லுவானா? கண் ஆராய்ச்சி முடியுமா? முடியாது. காது ஆராய்ச்சி முடியுமா? பிளட் முடியுமா? எல்லாருக்கும் ஒரே ரத்தம் ஓடு நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம். அது 5 6 பிரிச்சானுவோம். ஓ ஏ பி, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் குறுக்க பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த ஆராய்ச்சியும் முடியவே முடியாது பாய். கண்ணை ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருப்பான். இவர்கள்லாம் சேர்ந்து கண்ணை ஆராய்ச்சி பண்ணி 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 இவங்கெல்லாம் பண்ணி கியாமத் வந்துரும். கண்ணை ஆராய்ச்சி முடியாது. காது ஆராய்ச்சி பண்ணி 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 கியாமத் வந்துரும். காது ஆராய்ச்சி முடியாது. அல்லாஹ் படிச்ச ஒரு காதாடி ஆராய்ச்சி செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்? ஒரு முடி ஹேர் எடுத்துக்கோ, அதை ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிட்டோம். இனிமேல் முடியை பத்தி ஆராய்ச்சி இல்லை யாரும் சொல்ல முடியுமா? முடி அடையவே அடையாது. இந்த முடியுடைய ஆராய்ச்சி முடியாது பை. கியாமத் வந்துரும், முடியவே முடியாது. உலகத்தில் கொடுக்கப்பட்ட அறிவு ஒமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா அல்லாஹ் தஆலா, அறிவிலிருந்து மிக சொற்பமாகத்தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாருக்கு? ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளுக்கு. கியாமத்துக்கு வரைக்கூட ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கொடுத்த அறிவை பத்தி அல்லாஹ் சொல்றான், ரொம்ப சொற்பமான அறிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமக மாலம் தஅலம், நீங்க அறியாதெல்லாம் கற்றுக் கொடுத்து நபி உங்களுக்கு, நீங்க அறியாத அத்தனையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். ரசூலுடைய இல்மு சொல்லும்போது எல்லாம் கொடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லமக மாலம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாதவற்றை அத்தனையும் கற்றுக் கொடுத்தேன். மாலம் தகுன் தஅலம், எதையெல்லாம் நீங்க அறியவில்லையோ அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் நபியே, எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன். அப்ப அல்லாஹ்ட்ட என்ன இருந்துச்சு அல்லாஹ் கொடுத்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டான். என்ன இருந்தோ கொடுத்துட்டான். அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு என்ன வித்தியாசம்?
खुदा को खुद से है, रसूल को खुदा से है, அதான் வித்தியாசம். அல்லாஹ் தஆலாவுடைய இல்மு தாத்தியான இல்மு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு வஹபியான இல்மு, மில்லதுன் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இல்மு. பரஞ்சா இல்ல பை, எல்லா இல்மையும் கொடுத்து விட்டேன் நல்லா சொன்னான். அப்ப இந்த உலகம் முடிவு நாள் வந்துவிடும். கண்ணுடைய ஆராய்ச்சி முடியாது, காதுடைய ஆராய்ச்சி முடியாது, பிளட்டுடைய ஆராய்ச்சி முடியாது, ஹார்ட்டுடைய ஆராய்ச்சி முடியாது, சூரியனுடைய ஆராய்ச்சி முடியாது, சந்திரனுடைய ஆராய்ச்சி முடியாது. கியாமத் வந்துடும். இவன் பாட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அரே, ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு சிருஷ்டியை நீ சுயமா அறிஞ்சு கொள்ள முடியல, அதையே காட்டி கொடுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தேவைப்படுறாங்க உனக்கு. அப்படி அல்லாஹ் எப்படியா நீ அறிய முடியும்? இவற்றையெல்லாம் படைச்ச ரப்பை எப்படி அறிய முடியும்? உன்னால அறிந்து கொள்ள முடியாது. அதை சொல்லித்தரத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா துனியாவுக்கு அனுப்பி அவர்கள் சொன்னார்கள், அந்த அல்லாஹ் உங்க கூட தான் இருக்கிறான். பெருமாள் சொன்னாங்க, இந்த பூமிக்கும் இந்த வானத்துக்கு மத்தியில 500 வருட தொலைவு இருக்குது. திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ் எடுத்து பாருங்க. சரிமா, முதல் வானத்துக்கு போயாச்சு. முதல் வானத்துடைய கீழ் பகுதி இருந்து அதனுடைய மேல் பகுதி இருக்குமே, அதுக்கு போறதுக்கு மத்தியில 500 வருஷம் தொலைவு உண்டாகும். முதல் வானம் இவ்வளவு மொத்தமா இருக்கு வச்சுங்களேன், கீழ் போய் டச் பண்ணியாச்சு, அதனுடைய கீழ் பகுதி இருந்து மேல் பகுதிக்கு 500 வருட தொலைவு. அதனுடைய மேல் பகுதியிலிருந்து இரண்டாவது வானத்துடைய கீழ் பகுதியை போய் ஜாயின் பண்ண அதுக்கு 500 வருஷம், அப்புறம் அது 500 வருஷம், இப்படியே 7 வானம். அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய குர்சி, அதுக்கு மேல அர்ஷ், சும்மல்லாஹு ஃபௌக தாலிக், அர்ஷுக்கு மேல அல்லாஹ்ன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டுனா மக்கள்லாம் அப்ப அல்லாஹ் மேல தான் இருக்கான்னு நினைச்சுக்குவீங்க. இதெல்லாம் பெருமான சாதாரணமா சொல்லிட்டே வந்தாங்க, சஹாபாக்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டே வந்தாங்க. சொல்லிட்டு வந்து கடைசியா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி, இது வரைக்கும் சொல்ற கேட்டீங்களா, இப்ப ஒன்று சொல்றேன் கேளுங்க, சத்தியம் பண்ணி சொல்றேன் கேளுங்க. இது வரைக்கும் சொல்ல சத்தியம் பண்ணல, இப்ப சத்தியம் பண்ணி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, யாருடைய கைவசம் இந்த முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வே சத்தியமாக சொல்லுகிறேன், லவ் அன்னக்கும் தல்லைதும் பிஹப்லின், ஒரு கயிற்றை வாளியிலே கட்டி, ஒரு வாளி எடுத்த கைத்தை கட்டி நீங்கள் கீழே போட்டால் ல ஹபித அலல்லாஹ், அல்லாஹ் மேல தான் உங்களுக்கு உண்டாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் அன்னக்கும் தல்லைதும் பிஹப்லின் இலல் அர்லி ஸுஃப்லா, கீழே பூமியின் மீது நீங்க ஒரு வாளியை தூக்கி போட்டால் ல ஹபித அலல்லாஹ், அல்லாஹ் மேல தான் உங்களுக்கு. அரே தக்பீர், இது அல்லாஹ் மேல தான் உங்களுக்கு உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா நிரூபிச்சு காட்டுறேன். திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ், நீ கயிறு தூக்கி போட்ட பாதாளத்துல போட அல்லாஹ் மேல தான் கொடுக்கும். பாரு, தஸ்பீஹ் ஓதுற மிஷின் நான் கீழே போட்டேன், சத்தியை பிடிச்சு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மேல தான் கொடுத்துச்சு. வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய ஆத்மா எந்த ரப்புடைய கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு வாளியை தூக்கி கீழே போட்டு அல்லாஹ் மேல தான் விழுந்துச்சு. உனக்கு அறிவு வேலை செய்யல, இருந்தாலும் வேலை செய்யும். நம்ம அறிவு வேலை செய்தா என்னங்க, அது தஸ்பீஹ் பண்ணி போட்டாங்க, கட்டை மேல விழுந்துச்சு, டெஸ்க் மேல விழுந்துச்சு, அல்லாஹ் மேல விழுந்துச்சு, எங்க நம்ப முடியுது? டெஸ்க் அல்லாவா? இல்லவே இல்லை. நவுது பில்லா. அல்லாஹ் டெஸ்கா? இல்லவே இல்லை. டெஸ்க் அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் டெஸ்க் இல்ல, டெஸ்கை விட்டு அல்லாஹ் பிரிஞ்சும் இல்லை. அல்லாஹ் ஒரு காலம் டெஸ்கை விட்டு பிரிந்தில்லை. விளைஞ்சுங்களா? இந்த ஞானங்களை கொடுக்கத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வெறும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் கொடுக்க வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதான் எல்லா அன்பியாக்களும் இருந்துச்சு, தொழுகை இருந்துச்சு, நோன்பு இருந்துச்சு, ஜகாத் இருந்துச்சு, ஹஜ் இருந்துச்சு. எல்லா நபிமார்கள்ட்டையும் இருக்குதான் செஞ்சு. பெருமானார் ஃபெஸலா என்ன கொண்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன கொண்டு வந்தார்கள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த ஞானங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. மதிப்பில்லாத, விலை மதிப்பற்ற, அல்லாஹ்வை பற்றிய உயர்ந்த ஞானங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். சஹாபாக்களுக்கு ராவா பகலா, இரவும் பகலுமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் போதித்து கொடுத்தார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தம்பி ஐனமா துவல்லு, நீ ஒரு மூஞ்சியை எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகம்தாம்பா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு ஊட்டினார்கள். எந்திரிச்சா அல்லாஹ் வச்சு எந்திரி, நீ அல்லாஹ் வாயில சொல்ல முடியாது அல்லாஹ் நாடாம, உன் உடனே துடிக்காத அல்லாஹ் கூட துடிக்க வைக்காமல். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜி ஒரு அடியானை நினைத்தால் வதஹர்ரகத் பி ஷஃபதா, அவன் 2 உதடுகளும் என்னை கொண்டு தான் அசைகின்றன.
நான் தான் கூட இருந்து அசைய வைக்கிறேன். அனமாஹு, ஒரு அடியானை நினைத்தால் அனமாஹு இதா தக்கரணி, ஒரு அடியான் என்னை நினைத்தால் நான் தான் அவரோடு இருக்கிறேன். வதஹர்ரகத் பி ஷஃபதாஹு, அவருடைய இரண்டு உதடுகளும் என்னை கொண்டு தான் அசைகின்றன. பை இப்ப நம்ம மேல உட்கார்ந்துருக்கோம் பை, எதுக்கு உட்கார்ந்துருக்கோம்? அல்லாஹ்வை நினைப்பதற்கும் அல்லாஹ்வின் ரசூலை நினைப்பதற்கும் உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்துருக்கோம். ஆனா ஜலீசு மன் தக்கரணி, என்னை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களோடு நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றான். இது பொய்யா உண்மையா? உண்மை. அப்ப நாமெல்லாம் எதுக்கு உட்கார்ந்துருக்கோம்? அல்லாஹ்வை நினைப்பதற்காக உட்கார்ந்துருக்கோம். ஆனா ஜலீசு மன் தக்கரணி, என்னை நினைக்கக்கூடியவர்களுக்கு, என்னை நினைக்கக்கூடியவர்களோடு நான் அமர்ந்திருக்கிறேன். வதஹர்ரகத் பி ஷஃபதாஹு, அவருடைய இரண்டு உதடுகளும் என்னை கொண்டு தான் அசைகின்றன. வா வா சஹீஹ் இப்னு ஹிப்பான், இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. قال الله تبارك وتعالى, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். பை அல்லாஹ் சொன்ன ஈமான் கொள்ளுவீங்களா இல்லையா? நம்புவீங்களா இல்லையா பை? அல்லாஹ் சொன்னான் என்று பெரும்பாலும் நம்புவீங்களா இல்லையா? சஹீஹ் இப்னு ஹிப்பான் சஹீஹான கிதாபா இல்லையா? கிதாப். அதிலே அறிவிப்பு செய்கிறார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். ஈமான் கொள்ளுவீங்களா இல்லையா? இப்ப அல்லாஹ் சொன்னதை நம்ப கடமையா இல்லையா? அன மஅ அப்தி, நான் என் அடியாரோடு இருக்கிறேன். சொல்றது யாருங்க? அல்லாஹ் சொல்றான். மாதகரடி, என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம். இப்ப நான் அல்லாஹ்வை நினைக்கிறேன், அல்லாஹ் பத்தி உங்களுக்கு சொல்றேன். இப்ப சொல்லும் போது உங்களுக்கும் அல்லாஹ் நினைப்பு வருதா இல்லையா? நீங்களும் அல்லாஹ்வை நினைக்கிறீங்க. இப்ப உங்க கூடயும் அல்லாஹ் இருக்கிறான், என் கூடயும் அல்லாஹ் இருக்கிறான். இப்ப அல்லாஹ் என் கூட இருக்கானா இல்ல? எங்க இருக்கிறான்? முன்னாடி இருக்கானா, சைட்ல இருக்கிறானா? விளைஞ்சுக்கலாம். இந்த வலது பக்கமா இடது பக்கமா, முன்னாடியா பின்னாடியா, மேலையா கீழே, எங்க இருக்கான்ல தேட ஆரம்பிச்சிருவான். பெரும்பாலும் சொன்னார்கள், அல்லாஹ்வை ஒருவன் நினைத்தால் அவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான்னு பெரும்பாலும் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னதா சொல்லிட்டாங்க. இப்ப அடியார் குழப்பம் வருமா இல்லையா? எங்கடா இருக்கிறான் அல்லாஹ்? மேல பார்த்தா போர்வை தெரியுது, கீழே பார்த்தா மேடை தெரியுது, வலது பக்கம் ஹாமி சஜாதா இருக்கிறாங்க, இடது பக்கம் மோலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க போய் தெரியுது? முன்னாடி மனுஷன் உட்கார்ந்து இருக்காங்க, பின்னாடி எங்க அல்லாஹ் எங்க? முட்டி மோதி சாவாயவன் என்பதற்காக வேண்டி அதற்கு விடையும் பெருமாள் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து விட்டான், நீ வேற எங்கேயும் தேடாத, அல்லாஹ் கூட இருக்கிறான்னா வதஹர்ரகத் பி ஷஃபதாஹு, நான் கூட இருந்த ரெண்டு உதடி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அல்லாஹ் தஆலா. நீ நினைக்கிற நான் பேசிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் சொல்றான் நான் அவரு பேச நான் தான் பேசுறேன் அல்லாஹ் தஆலா. உன் பேச்சு கேட்கவா அல்லாஹ் பேச்சு கேட்கவா? நீ நினைக்கிற சுபைர் மஸ்ரத் கிப்லா பேசுகிறார்கள், நீ சொல்ற அல்லாஹ் சொல்றான் வதஹர்ரகத் பி ஷஃபதா, அவர் ரெண்டு உதட்டி நான் தான் ஆட்டுறேன். இந்த ஹதீஸை இல்லறி எடுத்துரு கிதாப் போட்டு. அப்ப அல்லாஹ் சொல்றான், முன்னாடி பின்னாடி தேடுற உன் கூட தான் நான் இருக்கிறேன். நீ எங்க போய் தேடுற? நீ எங்க போய் அந்த அல்லாஹ்வை தேடுற? உன் கூட தான் இருக்கிறேன். உன் கூட இருந்து சும்மா இல்ல, உன்னை செயல்பட வைக்கிறதே நான் தான். கையை ஆற்றையே ஆட்ட வைக்கிறது நான் தான். கை ஒண்ணுது ஆட்டுறது நானு, உதடு ஒண்ணுது பாய், அந்த உதட துடிக்க வச்சு அல்லாஹ் 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 சொல்ல வச்சது நானு. நீ உட்கார்ந்து கேட்கறீங்களே அன்பர்களே, மௌலா தான் கூடது கேட்கிறான். நான் உங்களை எங்க பார்த்தேன்? மௌலா தான் பாக்குறேன், நான் எஜமான தான் பாக்குறேன். அல்லாஹ் சொல்லிட்டு அவன் கூட அவன் தான் இருக்கிறேன். நான் உங்களை அவனை பார்த்து தான் பேசுகிறேன், அவனிடத்தில் தான் பேசுகிறேன். ஏன்னா அவன் ஒருவன் தான் கேட்பவன், மற்றவர்கள் எல்லாருமே கேட்காதவர்கள் குர்ஆன் சொல்லிருச்சு. நான் அவன்கிட்ட தான் பேசுறேன். நீங்க என்ன பார்க்கணும்? நீ மௌலாட்டு செய்தி வர்றதா பாரு, நான் பேசுறதா பார்த்தா வேற மாதிரி செய்தி வரும். நீ செய்தி வருவது அல்லாஹ்ட்ட இருந்தா வருதுன்னு பாரு. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதஹர்ரகத் பி ஷஃபதா, அவன் ரெண்டு உதடும் என்னை கொண்டு தான் ஆடுதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தான் அந்த ரெண்டு உதட்டையுமே ஆட்டுறேங்கிறான். சமஜ்மே ஆகே பை, விளஞ்சிங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்கள்ட்ட ராவும் பகலும் எதை சொன்னாங்க? உன் கூட அல்லாஹ் இருக்கிறான், உன் கூட அல்லாஹ் இருக்கிறான், உன் கூட அல்லாஹ் இருக்கிறான். நீ அல்லாஹ்வை தான் பாக்குற, உன் பார்வை அல்லாஹ் மேல தான் படுது. ஐனமா துவல்லு, நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் தான் இருக்கிறது. வஹுவ மாக்கும் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத், ஒவ்வொரு வஸ்து கூட அவன் தான் ஹாஜராக இருக்கிறான்.
அவன் தான் பிரசன்னமாக இருக்கிறான். ஷஹீதுனா பிரசன்னமானவன் அர்த்தம், முன்னால் இருப்பவன் அர்த்தம். விளங்குங்களா? இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத், ஒவ்வொரு வஸ்து கூடிய அவன் தான் பிரசன்னமாக இருக்கிறான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இரவு பகலாக கற்றுக் கொடுத்தார்கள். இதை கற்றுக் கொடுத்து சஹாபாக்களுக்கு எந்த அளவு ஊறி போயிருச்சு, இதை கவனிங்க. பயானம் முடிக்கிறேன், விளங்குங்களா? விஷயத்தை கவனிங்க. சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பகலாக சொல்லி கொடுத்து எந்த அளவு சஹாபாக்களுடைய கல்புல ஊறி போயிருச்சு விளங்கிங்க. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், இங்கேயும் அல்லாஹ் தான் இருக்கிறான், என் கூடயும் அல்லாஹ் தான் இருக்கிறான், என் கூட அல்லாஹ் இருக்கிறான், என் கூட நடந்தா அல்லாஹ் என் கூட இருக்கிறான், போனா அல்லாஹ் என் கூட இருக்கிறான், எந்திரிச்சா அல்லாஹ் என் கூட இருக்கிறான், உட்கார்ந்தா அல்லாஹ் என் கூட இருக்கிறான். சொல்லி 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 சஹாபாக்களுக்கு எந்த அளவு ஆயிடுச்சுன்னு கேட்டால், சில சஹாபாக்கள் குளிக்கிறதுக்காண்டி போறாங்க, பாத்ரூம் போறாங்க, அங்க போய் சட்டையை கழட்டுறதுக்கு வைக்கப்படுறாங்க, பனியனை கழட்டுறதுக்கு வேட்டி கழட்டி குளிக்கணுமா இல்லையா, வைக்கப்படுறாங்க. அல்லாஹ் என் கூட இருக்கிறானே, நான் எப்படி போய் குளிப்பேன், எஜமா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறானே, நான் எப்படி குளிப்பேன். சில சஹாபாக்கள் மனைவி கிட்டே போல ரொம்ப காலமா, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், வெக்கமா இருக்குங்கிறாங்க, பாத்ரூம் போய் வைக்கப்படுறாங்க. இந்த அளவு சஹாபாக்களுடைய கதி ஆயிடுச்சு. இப்ப இறக்கப்பட்டு போய் அல்லாஹ்வை சொல்றாங்க, அன்பர்களே சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சஹாபி என்னுடைய பாசம் மிகுந்த அடியார்களே, நீங்கள் ஆடையை கலற்றினாலும் போட்டுட்டு எனக்கு ரெண்டு ஒண்ணுதானே இருக்கு. நான் ஆடை நீங்க போட்டாலும் நான் உள்ள உள்ளதையும் பார்க்கிறேன், வெளியே உள்ளதையும் பார்க்கிறேன், எனக்கு ரெண்டு ஒண்ணுதானே என்று மறைய முடியாது, வெக்கப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் சொன்ன பின்னாடிதான் சஹாபாக்கு தைரியம் வச்சான். அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல ஆயத்தை எடுத்து பாருங்க. அலா இன்னும் சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அலா இன்னும் யஸ்னூன சுதூரம். பாத்ரூம் போயாச்சு, எப்படி உட்கார்ந்து தன்னுடைய தேவைகளுக்காக எப்படி போறது, வெக்க வந்துருச்சு. அப்படியே ஒரு போடு போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு உட்கார்ந்து தன் தேவைகளுக்காக வேண்டி போக வேண்டிய சூழ்நிலை. அல்லாஹ் சொல்றான், பாருங்கள் அவர்களே, அலா இன்னும் யஸ்னூன சுதூரம் லியஸ்தக்ஃபூ மின்ஹு, அல்லாஹ்விடம் மறைப்பதற்காக வேண்டி தங்கள் முதுகை திருப்பி உட்காருகிறார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், ஹீன யஸ்தக்ஸூன சியாபஹும், தங்கள் ஆடைகளை போற்றி அவர்கள் மூடிக்கொண்டிருக்கும் நேரத்திலும் யஅலமுமா யுஸிர்ரூன வமா யுஅலினூன், அவர்கள் வெளிப்படுத்தியதையும் அல்லாஹ் அறிவான், அவர்கள் மறைத்ததையும் அல்லாஹ் தஆலா அறிவான். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், நீ சட்டை போட்டிருந்தாலும் பாக்குறேன், சட்டை போடாட்டி பாக்குறேன், உன் கல்விக்கு ஒரு உள்ள உள்ளதையும் பாக்குறேன். இன்னஹு அலீம் பிதாத்தி சுதூர், நீ ஏன் மறைக்கிற அப்படி என்று சொன்ன பின்னாடி தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு சஹாபாக்கள் 1-2 கிலோ போனாங்களாம். எந்த அளவு மறைச்சு கொடுத்துறாங்க பாருங்க, எந்த அளவு அவர்களுக்கு மறைச்சு கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதாங்க போதிச்சாங்க அந்த காலத்துல ஷேகுமார்கள்ட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க சின்ன வயசுலயே. அவங்க அல்லாஹ் ஹஜ்ரத் ஜுனைல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க சரித்திரம் எடுத்து பாருங்க, நபிமார்கள் வரலாறுல போட்டிருக்கு. அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க அவங்களுடைய அம்மாவுடைய அண்ணன் சரி சக்தி ரலியல்லாஹு தஆலா, அவங்க பெரிய ஷேகா இருந்தாங்களாம், அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டாங்க. யார? ஜுனைதுல் பக்தாதி. யார்கிட்ட விட்டாங்க? மாமாட்ட, சொந்த மாமாட்ட. அம்மா அவங்க அண்ணன்ட்ட விட்டாங்க. அவங்க அந்த காலத்துல பெரிய ஷேகா இருந்தாங்க, அவர்களுக்கு நிறைய முரீதுகள் இருந்தாங்க, பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. இவர் சின்ன பையன், 5 வயசு பையன் வந்து உட்கார்ந்துட்டார். தொல்லை பண்ணக்கூடாது இல்லையா, தம்பி இங்க வா, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், ஜி அல்லாஹ் ஹாதிரி அல்லாஹ் நாதிரி அல்லாஹ் மஇ, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என் முன்னால் இருக்கிறான், அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் மூலையில உட்கார வச்சிட்டாங்க, தஸ்பீஹ் வச்சு, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என் கூட தான் இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து இருக்கிறான்னு சொல்லிட்டே உட்கார்ந்திருக்காரு. புரிஞ்சுக்கலாம்? தொழுகை டைம் ஆச்சு, எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த பையன் எந்திரிச்சு போல, அல்லாஹ் அவருக்கு அதுலயே அந்த போதை ஏறிடுச்சு. அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான். பின்னாடி ஜுனைல் பக்தாதி ஆயிட்டாங்க, ஆபெரும் மகான் ஆயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, தம்பி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற, அம்மா வந்து பார்த்தாங்க, பையன் உட்கார்ந்து அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான். தம்பி தொழுகு போலையா நீ? அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான். அடாஹா அது பைத்தியம் முத்திருச்சு போல் தெரியுது ரஞ்சிலா அப்படின்னு சொல்லிட்டு, வாப்பா பாத்ரூம் ஒரு சீட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க. அம்மா நான் எப்படி நான் பாத்ரூம் போவேன், அல்லாஹ் என் கூட இருக்கிறானே, அல்லாஹ் என்னை பார்த்து இருக்கிறானே, நான் எப்படி ஒண்ணுக்கு போவேங்கிறாரு அந்த பையன்.
அம்மா 5 வயசு பையன் தானே, அம்மா உடனே முந்தானை எடுத்து மூடிக்கிட்டான். சீக்கிரம் போயிட்டு மறுபடியும் போட்டு மூடிக்கிட்டேன், சீக்கிரம் ஒண்ணுக்கு போயிடும், ஒண்ணுக்கு போயிட்டு பாத்ரூம் போய் உள்ள விட்டு நான் மூடிக்கிட்டேன், சீக்கிரம் போப்பாண்டாலும் ஒண்ணுக்கு போயிட்டாரான். இந்த அளவுக்கு அந்த சின்ன வயசுலயே அவர்கள் கொண்டு போய் ஷேகுமார்கள்ட்ட விட்டு என் கூட அல்லாஹ் இருக்கிறான், என் கூட அல்லாஹ் இருக்கிறான், என் கூட அல்லாஹ் இருக்கிறான், என் கூட அல்லாஹ் இருக்கிறாங்கிறத பயிற்சி கொடுத்தார். இந்த பயிற்சியை தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கத்தாங்க துனியாவுக்கே வந்தாங்க. நீ எந்த அல்லாஹ்வை 7 வானத்துக்கு மேலே பெற்றுக் கொண்டிருந்தாயோ, எந்த அல்லாஹ்வை நம்மை விட்டு தூரமாக பெற்றுக் கொண்டிருந்தாயோ, இன்னக்கும் லா ததுஊன சும்மன் வலா காயிபன், செவிடரையோ தூரமாக உள்ளவனை அழைக்கல, அல்லாஹ் மிக நெருக்கமாக உள்ளவனை கூப்பிடுகிறாய் என்பதை போதிக்கத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். மற்றபடி அல்லாஹ் பத்தி நல்லா தெரியும் அந்த காஃபிர்களுக்கு, உனக்கு தெரிஞ்சது அதிகமா தெரியும், அந்த அளவுக்கு காஃபிருக்கு தெரிஞ்சு வச்சிருந்தான். ஆனால் இவன் ஒரு பக்கம் அல்லாஹ் ஒரு பக்கம் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எந்த அல்லாஹ்வை நீ அழைக்கிறாயோ அந்த அல்லாஹ் வேற எங்கும் இல்லை, இந்த வஸ்துக்களுடன் தான் இருக்கிறான், தண்ணீரோடு தான் இருக்கிறான், உன் தேவையை பூர்த்தி செய்கிறான், நீ சாப்பிட உணவோடு அல்லாஹ் இருக்கிறான், நீ உடுத்துகிற சட்டையோடு அல்லாஹ் இருக்கிறான், நீ போட்டிருக்க தொப்பியோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் இல்லாத இடமே இல்லை, அவன் இல்லாத பொருளே இல்லை. இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத் என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு காட்டி கொடுத்தாங்க. அதை சஹாபாக்கள் தங்களுடைய உயிர் நாடியாக ஆக்கி கொண்டார்கள். அதனாலதான் அவங்க சஹாபியானாங்க. என்னைக்கு இந்த கொள்கையை விட்டு இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் தூரமா வச்சானோ எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கூட இருந்தா யார் தூரமா போயிடுவான்? ஷைத்தான் தூரமா போயிடுவாங்க. ஷைத்தானுடைய வேலையை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான் பாருங்க. அவன் அல்லாஹ்வை நினைத்தால் ஓடிடுவான், நீ அல்லாஹ்வை மறந்தா கூட வந்துடுவான். இது யாருடைய வேலை? அப்ப ரசூல் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வை கூட வைத்து வாழ கற்றுக் கொடுத்தார்கள். வலிமார்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை கூட வைத்து வாழ கற்றுக் கொடுத்தார்கள். நீ எப்படி அந்த கொள்கையை விட்டு இஸ்லாமிய மக்கள் தூரமா வந்து அல்லாஹ்வை விண்ணிலே ரசூலுல்லாஹ்வை மண்ணிலே ஷைத்தான் தண்ணிலே வைத்துக் கொண்டார். அப்ப ஷைத்தான் தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இவன் பேசுறது நினைக்காதீங்க, ஷைத்தான் பேசுறான், இப்ப என்ன செய்யறது? அவன் கூட இருக்கிறான், நாடி நரம்புகள்ல ஓடுறான், அவன் தான் பேசுவான். இப்ப இதற்கு ஒரே தீர்வு என்னங்க? அல்லாஹ்வை கூட வைத்து வாழுங்க. எந்த கொள்கையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் நமக்கு சொல்லி காட்டியதோ அந்த உயர்ந்த கொள்கை என்ன? எந்த நேரம் எந்திரிச்சா அல்லாஹ் கூட வச்சு எந்திரி, படுத்தா அல்லாஹ் கூட வச்சு படுத்துக்கோ, எந்திரிச்ச கண்ணு திறந்தோன்னு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா மாத்தனா, என்னை மௌத்தாக்கி என்னை கூட இருந்து என்னை ஹயாத்தாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு சொல்லு. எந்திரிச்சா அல்லாஹ் கூட வச்சு எந்திரி, உட்கார்ந்தா அல்லாஹ் கூட வச்சு உட்காரு, படுத்தா அல்லாஹ் கூட வச்சு படு. அல்லாஹ் சொன்னா அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் படுத்தாலும் அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள், அல்லாஹ்வின் சிந்தனையிலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இதைத்தானே அவுலியாக்கள் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்வை கூட வச்சு வாழுகிறதானே, அதை சொல்லத்தானே அன்பியாக்கள் வந்தார்கள், அவுலியாக்கள் வந்தார்கள். வேற என்ன அவங்க சேவை செஞ்சாங்க? இது ஒண்ணுதானப்பா அவுலியாக்கள் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. நபிமார்கள் அதானப்பா சொன்னாங்க, வலிமார்கள் அதானப்பா சொன்னாங்க. அல்லாஹ்வை கூட வச்சுக்க, ஷைத்தான் ஒண்ணு விட்டு போயிடுவான். அல்லாஹ் கூட வந்துட்டா வேற என்னப்பா வேணும்? மல்லவுல் மௌலா, யாருக்கு அல்லாஹ் கிடைச்சிருவானோ பலவுல் குல், மொத்த உலகம் அவனுக்கு கிடைச்சிடும். நீ அல்லாஹ் வச்சு ராஜ மரியாதையா வாழு, கம்பீரமா வாழு, தலையை நிமிர்ந்து வாழு, அல்லாஹ் கூட வச்சு வாழு. அல்லாஹ் மிலே தோ சபு குச் மிலா, அல்லாஹ் உனக்கு கிடைச்சா எல்லாம் உனக்கு கிடைச்சிடும் என்பதைத்தான் அன்பியாக்களும் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். அதற்குத்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுலியாக்களும் அந்த வேலையைத்தான் செய்தார்கள். அல்லாஹ்வை கூட வைத்து வாழுங்கள், அல்லாஹ்வை கூட வைத்து வாழுங்கள். பேசினால் அல்லாஹ்வை கொண்டு பேசுங்கள், எந்திரிச்சா அல்லாஹ்வை கொண்டு எந்திரிங்க, தொழுதா அல்லாஹ்வை கொண்டு தொழுவுங்க, ஒவ்வொரு காரியத்திலேயும் அல்லாஹ்வை கூட வைத்து வாழுங்கள் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்படி 24 மணி நேரமும் அல்லாஹ்வை கூட வைத்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இவ்வாறாக ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நல்லடியார்களுடைய சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது போன்று இன்னும் பல மஜ்லிஸ்களை ஊர் முழுக்க ஏற்பாடு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. சதா அல்லாஹ் தஆலாவை கூட வைத்து வாழக்கூடியவர்களாக நம்மையும் நம் குழந்தைகளையும் நம்முடைய எதிர்கால சந்ததியினரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.